திரு ஸ்டாலின் அவர் சொன்னது, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் 150 நாள் தருவனர். இந்த 4 வருஷம் ஆயிடுச்சு. திமுக ஆட்சியால் யாருக்கும் எவ்வித நன்மையும் இல்லை என்றும் திமுகவினர் ஆணவத்தால் ஆடுகின்றனர் எனவும் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கடுமையாக விமர்சித்துள்ளார். யாருக்கும் எந்த நன்மையும் இல்ல. விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சா? எல்லாம் தீர்ந்துருக்காரா விவசாயிகளுக்கு? உங்களுடைய பொருட்களுக்கு விலை கிடைக்குதா? விவசாயிட விளைவிக்கிற பொருளுக்கு விலை கிடைக்கிறதா? கூலி உயர்ந்திருக்கிறதா? 100 நாள் இப்போ 150 நாள் தரேன்னு சொன்னாரே, 150 நாள் தர வேணாம் உதவிகளா? அந்த 100 நாளாவது தராங்களா? 150 நாள் தர வேணாம். யாரு? நல்லா கேட்டுக்குங்க. திரு ஸ்டாலின் அவர் சொன்னது, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் 150 நாள் தருவனர். இந்த 4 வருஷம் ஆயிடுச்சு. இவர்கள் 150 நாள் தர வேண்டாம், 100 நாள் அந்த அம்மாவுடைய அரசுல, எடப்பாடி அரசுல கொடுத்த அந்த 100 நாள் வேலையாவது இந்த அரசு கொடுக்கிறதா? ரைட். அந்த 10 நாளாவது, அந்த 10 நாளுக்கான சம்பளமாவது வருகிறதா? இப்ப சொல்லி என்ன புண்ணியம்? இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு 100 தரா 200 தரான்னா திருப்பணி இப்படியே தான் இருக்கணும். எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆளுகின்ற திமுகவுடைய அரசு ஆணவம் அகம்பாவத்தில் உச்சத்தில் இருக்கிறது. பணத்திமிர், அதிகார திமிர், ஊடகங்களை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற திமிரிலே நாம் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஆணவத்தில் இன்னைக்கு இந்த அரசு இருக்கிறது. மக்களை பற்றி கவலை இல்லை, தாய்மார்களை பற்றி கவலை இல்லை, விவசாயிகளை பற்றி கவலை இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.